ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான். பிரியாணி டேஸ்ட்டையே வந்து மிஞ்சக்கூடிய ஒரு ரைஸ் இருக்குன்னா, அது கண்டிப்பா தேங்காய் பால் சோறு தான். கீ ரைஸை விட இது ரொம்ப சூப்பர்பா இருக்கும். இதோட பெஸ்ட் காம்பினேஷன் வந்து கோழி இல்லைன்னா மட்டன். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய ரெசிபி தான். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பாரடைஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேங்காய் பால் சாதம் அப்படிங்கிறதுனால தேங்காய் பால்லேயே வந்து நிறைய எண்ணெய் கக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாகவே நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் நார்மலான எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து தேங்காய் பாலுங்கும்போது நல்ல தேங்காய் ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதனால் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில், அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டேன். இல்லை நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் செய்கிறா இருந்தாலும் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட 2 பெரிய பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். நான் 1/2 கிலோ வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்க்ரீடியன்ட் இதை நீங்கள் அப்படியே நீங்கள் 1 கேஜினா அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் வந்து சோத்து இலை சேர்த்துருக்கேன். அதாவது ரம்பை இலை, பாண்டா லீஃபு. நீங்கள் பிரிஞ்சி இலை வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை இதே லீஃப் வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை லீஃப் இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ தாராளமாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே வந்து அரிசிக்கு தகுந்த உப்பையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷன் தான். நீங்கள் இது சேர்க்கணுன்னு கட்டாயம் கிடையாது. என்கிட்ட இருந்துச்சு. ஒரு க்ரீமினஸ்க்காக நான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, புதினா நல்லா வந்து வதக்கிட்டு, இதே டம்ளரில் 2 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து பால் எடுத்துக்கிட்டேன். 2 டம்ளர் அளவுக்கு நல்ல திக் பால், 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி பால். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே சிம்லேயே மூடி போட்டு வச்சுருந்தா உங்களுக்கு நல்லா தளபுலாண்டு உங்களுக்கு வந்து நல்லா நுரைச்சிக்கிட்டு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அந்த நுரைப்பு எல்லாத்தையும் வந்து ஈவன் ஆக்கிட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 5 நிமிஷம் வைங்க. ஒரு நல்ல தளபுலன்னு கொதிப்பு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா வந்து அரிசியும் இந்த மாதிரி தேங்காய் பாலும் சமமாகிடும். முக்கால் பதத்துக்கு அரிசி வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தோசைக்கல் மேலே மீடியம் ஃப்ளேமு இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைப்போம். அதை வந்து ஃபுல்லாக தம் ஆக்கி நல்லா வந்து அரிசி வந்து புழுங்கிடும். அரிசி நல்லா புழுங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்படி கொஞ்சம் மேலே கொஞ்சம் கிண்டி லைட்டாக கொஞ்சம் நவர்த்தி விட்டுட்டு, இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துங்க. அது கூட கிஸ்மிஸ்ஸு, அப்புறம் நட்ஸு வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான். நான் வந்து முந்திரி வேப்பு எடுத்துக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சோண்டு சாஃப்ரான் ஆட் பண்ணி நல்லா கார்னிஷிங் பண்ணிடலாம் மேலே. இது வந்து ஆப்ஷன் தான். இது கூடவே நீங்கள் வந்து ஃப்ரைடு ஆனியன் கூட நீங்கள் சேர்த்தா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா செம அரோமாவாக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு கோகோனட் அது பால் ஊற்றுனதுனால ரொம்ப அரோமா இருக்கும். இது எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த மாதிரி கார்னிஷிங் பண்ணும்போது வேறு லெவல் அந்த ஃபுட்டுக்கு ஒரு உண்டான ஒரு ரிச்னஸ்ஸே உங்களுக்கு வந்து நல்லா ஹை ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தம் மெத்தட் உங்களுக்கு வந்து செட் ஆகலைன்னா நீங்கள் ரைஸ் குக்கரில் கூட நீங்கள் வந்து செய்யலாம். எல்லா பிகினர்ஸும் வந்து ட்ரை பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பெஸ்ட் காம்பினேஷன் வந்து மட்டன் அண்ட் சிக்கன் குருமா தான். வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.